السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وسندنا وشفيعنا ومرشدنا ومربنا ووسيلتنا محمد رسول الله صلى الله عليه وآله وأصحابه وسلم. قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فاستقم كما أمرت ومن تاب معك ولا تطغوا. صدق الله العلي العظيم. وقال الرسول الله صلى الله عليه وسلم: شيبتني هود، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما، وبالشيخ غوث الأعظم محي الدين شيخ عبد القادر جيلاني بغدادي قدس الله سره العزيز شيخ ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول رب العالمين. اللهم صل وسلم وبارك عليه. بسم الله على نية الشيخ عبد القادر جيلاني قدس الله سره العزيز. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமைநாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா ஷுஹதாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அகியாசுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, வருடம் முழுவதும் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடக்கும். முழு ஆண்டு தேர்வு முடிந்ததற்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் வெறிச்சோடி கிடக்கும். குழந்தைகள் அனைவர்களும் விடுமுறையில் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். இது வழமையான ஒன்று. ஆனால் பள்ளிவாசல்கள் ரமதானுக்கு பிறகு வெறிச்சோடி செல்லுவது என்பது ஆச்சரியமான விடயமாக இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயம் தொழுகைகளுக்கான டியூட்டி, தொழுகைகளுக்கான பருவ காலம் என்பது வெறும் ரமலானுடைய மாதம் மட்டும்தான் என்ற ஒரு நினைப்பை அவர்களாக கொண்டு வைத்து கொண்டார்கள். அதற்காகத்தான் ரமலானுக்கு பிறகு பள்ளிவாசல்களுக்கு லீவ் விட்டு விடுகிறார்கள். பள்ளிகள் நிறைந்து வழிந்த ரமலானுடைய மாதங்கள், ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு உண்டான மாதங்கள் முழுவதுமாக பள்ளிவாசல்களில் ஒரு சஃபிற்கே மற்றவர்கள் கூடுவது என்பது ஆச்சரியமான ஒன்று என்று பேசப்படுகின்ற அளவுக்கு
பள்ளிவாசல்கள் வெறிச்சோடி போய்விடுவது என்பது முஸ்லிம் சமுதாயத்தின் தோல்விக்கான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வருடம் முழுவதும் ரேஷன் கடையில் உணவை வாங்குகிறோம். பொங்கல், தீபாவளி போன்ற அந்த நேரங்களில் மாத்திரம்தான் ரேஷன் கடையில் கொஞ்சம் அதிகமான பொருள் கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும், நிறைய இலவச பொருட்கள் கிடைக்கும். அந்த 2 மாதங்களில் மாத்திரம் ரேஷன் கடையினை உபயோகித்துவிட்டு வருடம் முழுவதும் ரேஷன் கடையினை நாம் லீவ் விட்டு விடுவது இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சில பொருட்களை ஆர்டர் செய்கிறோம். ஃப்ளிப்கார்ட்டுக்குன்னு சில லிமிட்டட் பீரியடான ஆஃபர் இருக்குது. சில பருவ நேரங்களில் அதிகமான டிஸ்கவுண்டில் ஃப்ளிப்கார்ட்டும் அமேசான் போன்ற அந்த பருவமும் என்ன செய்யும், தனது ஆஃபரை கொடுப்பாங்க. வருடம் முழுவதும் உபயோகிக்கக்கூடிய நபர்கள் அந்த நேரத்தை அதிகமாக உபயோகித்துக் கொள்வார்களே தவிர, இதை தவிர உண்டான காலங்களில் ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற நிறுவனங்களை அவர்கள் உபயோகிப்பதே இல்லை என்ற அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. உலகத்துடைய எல்லா பொருட்களுக்கும், உலகத்துடைய எல்லா தேவைகளுக்கும் அதனுடைய பருவ காலங்களை அதிகமாக உபயோகித்துக் கொள்கிறார்கள். அதே நேரத்தில் வருடம் முழுவதும் அதை உபயோகப்படுத்துகிறார்கள். இது இயற்கை. அதே நேரத்தில் மார்க்கத்துடைய காரியம் வந்துவிட்டால் மட்டும் முஸ்லிம் சமுதாயத்துடைய மக்கள் ரமதானில் மாத்திரம்தான் தொழுகை கடமை என்றும், ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் குர்ஆன் ஓதுவது கடமை என்றும், ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் நோன்பை வைக்க வேண்டும் என்றும், ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் இபாதத்தை செய்து கொள்ள வேண்டும் என்ற தனக்குத்தானே ஒரு நிபந்தனையினை முஸ்லிம் சமுதாயத்துடைய மக்கள் வைத்திருப்பது என்பது வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. சில மாதங்களுக்கு முன்னால் வாட்ஸ்அப்பின் வழியாக ஒரு செய்தியினை நாம் பார்த்தோம். செய்தி என்னன்னா, சுபுகு தொழுகைக்கு எழுவதற்கு சக்தி இல்லாத இந்த மக்கள் பலஸ்தீனத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்ற கனவினை கண்டு கொண்டிருக்கிறார்கள். சுபுகு தொழுகைக்கு தனது உடலை கூட எழச் செய்து அதற்கான கடமைகளை நிறைவேற்றுவதற்கான சக்தி கூட இல்லாத இந்த முஸ்லிம் சமுதாய மக்கள் உலகளாவிய அளவிற்கு பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்று வாட்ஸ்அப்புடைய ஒரு நியூஸ் சென்றது. இது நிதர்சனமான உண்மை. இதுவரை உலகத்தில் இஸ்லாமிய மக்கள் அதிகாரத்திலேயும் உச்சத்திலேயும் ஆளுமையிலும் இருந்த காலம் அனைத்துமே இஸ்லாமியர்கள் தங்களுடைய இபாதத்துக்களில், தங்களுடைய கடமைகளில், தங்களுடைய ஷரீஅத்துடைய உரிமைகளில் இஸ்திகாமத் என்று அழைக்கப்படக்கூடிய நிரந்தரமான அமல்களை அவர்கள் செய்து கொண்டிருந்த காலத்தில் மாத்திரம்தான் இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய அதிகாரம், முஸ்லிம் சமுதாயம் என்பது உச்சபட்சத்தில் இருந்தது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு உலகளாவிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் அவர்களுக்குள் இல்லாத குறைந்துவிட்ட இஸ்திகாமத்து தான் காரணம். ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொன்னா கூட கடைசி வரைக்கும் அந்த சுப்ஹான் அல்லாஹ்வை சொல்லிக் கொண்டு இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வச்சா குடும்பி எடுத்தா மொட்டை. திடீர்னு பள்ளிவாசலுக்கு வர ஆரம்பிப்பார். சுன்ன தொழுகுவார், வாஜிப் தொழுகுவார், முஸ்தஹப் தொழுவார், நஃபில் தொழுகுவார், எல்லாம் செய்வார். ஆனால் தொழுகை விட்டால் ஃபர்துகளில் கூட காணாமல் சென்று விடுவார். மழைக்காக கூட பள்ளிவாசலுக்கு ஒதுங்காத மக்களாக மாறிவிடுவார். இதுவெல்லாம் ஈமானிய அளவிற்கு அவர்களுக்குள் பலவீனத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்வதில்லை. இஸ்லாமிய சமுதாயத்தின் இன்று உள்ளங்கள் பலவீனமானதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய ஈமான் பலவீனம் ஆகிவிட்டது. ஈமான் எதனால் பலவீனமாகும்? இபாதத்துக்களில் குறைவான கவனம் செலுத்துகிற போது, இபாதத்துக்களில் சரியான கவனத்தை செலுத்தாத போது ஈமான் என்பது பலவீனமாகும் என்பது தெளிவான குர்ஆன் ஹதீஸுடைய சான்று. ஏனென்றால் இபாதத்துக்களை பற்றி பேசக்கூடிய அல்லாஹ் அத்தனை இடங்களிலேயும் இதனால் ஈமான் அதிகமாகும் என்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கிறது. இப்போ இபாதத்துக்களை அதிகமாக செய்யக்கூடிய நேரத்தில் ஈமான் அதிகமாகும், ஈமான்
இபாதத்தை குறைக்கிற போது ஈமான் குறைகிறது, ஈமானுடைய வலிமை குறைகிறது. ஈமானுடைய வலிமை குறைகிற போது உள்ளங்களில் ஒரு விதமான பயம் கம்பீரும். அப்படியாயிருமோ, இப்படியாயிருமோ, நம்மளை விரட்டிடுவாங்களா, நம்மளை அடிச்சிருவாங்களா, நம்முடைய சொத்தை பறிச்சிருவாங்களா, நமக்கு அப்படி செஞ்சிருவாங்களா, நமக்கு இப்படி மௌத்து வந்துருமா, நமது குழந்தைக்கு இப்படி ஆயிருமா, நமது கடை இப்படி ஆயிருமா, நம்ம கூட இருக்கிறவன் அப்படி செஞ்சிருவானா, நமக்கு இப்படி ஆயிருமா, நம்ம போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆயிரக்கணக்கான பயங்கள் உள்ளங்களை கவ்விக்கொண்டிருப்பதற்கான காரணம் அனைத்தையும் ஆட்டி படைக்கிற அல்லாஹ் ஒருவன். அவனுடைய உத்தரவின்றி அகிலத்தில் எதுவும் அசையாது என்ற உறுதியான ஈமானில் ஏற்படக்கூடிய குறைபாடு. ஈமானில் ஏற்படக்கூடிய குறைபாடு எதனால் ஏற்படுகிறது என்றால், இபாதத்தினை குறைக்கிற போது, முக்கியமாக தொழுகைகளில் அசாதாரண ஒரு கவனம் வருகிற போது உள்ளத்தில் ஈமான் குறைகிறது. இதுவரை உலகத்தில் வந்த அத்தனை இறைநேசர்களும் தங்களுடைய பார்வைகளுடைய சக்திகளின் காரணமாக லட்சோப லட்சம் முஸ்லிம், லட்சோப லட்சம் மக்களை இஸ்லாத்தை நோக்கி அவர்களால் நகர்த்த முடிகின்றது என்றால் அல்லாஹ் வழங்கிய ஈமானுடைய உச்சபட்ச அதிகாரம்தான் காரணம். எப்படி முடியும்? நான் ஏராளமான மேடைகளில், ஏராளமான சொற்பொழிவுகளில் இந்த விடயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். மன்னர்கள் வலிமார்களுக்கு முன்னால் வண்டியிட்டு நிற்கிறார்கள். அதிகாரத்துடைய உச்சத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாம் இறைநேசருக்கு முன்னால் கை கட்டி நிற்கிறார்கள். எதனால்? ஒரு உமர், ஒரே ஒரு ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் 12 ஒட்டுக்கள் போடப்பட்ட பழைய ஜிப்பாக்களை அணிந்து வந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து உமர் என்ற பெயரை கேட்டு மேற்கத்திய உலகம் நடுநடுங்கி போனது என்பது கிறிஸ்துவ அறிஞர்கள் கூட எழுதி வைத்திருக்கிற வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள். ஒரு பழைய ஜுப்பாவை போட்டு 12 ஒட்டுக்கள் போடப்பட்ட ஒரு பழைய ஜுப்பாவினை போட்ட ஒரு நபரை பார்த்து உலகம் நடுங்கியதென்றால் அவருடைய ஆள் பலமோ, அவருடைய படை பலமோ, அல்லது பிளாக் கேட் என்று சொல்லக்கூடிய கருப்பு பூனைகளுடைய பலமோ இல்லை. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி முழுக்க முழுக்க சாதாரணமான ஈச்ச மரத்துடைய நிழலிலே, பாலைவனத்து மணலிலே தனது கையினை தலையணையாக மாற்றிக்கொண்டு படுத்து காலத்தினை கழித்த ஒரு மாபெரும் சிம்ம சொப்பனமான ஆட்சிக்கு சொந்தக்காரர் ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பேராளுமையினை பார்த்து உலகம் நடுநடுங்கிய காரணம் அவர்களுக்குள் இருந்த ஈமானிய வலிமை. இன்னைக்கு உலகமே போட்டுகிறது உமர் பின் அப்துல் அசீஸ், 2வது உமர் என்று அழைக்கப்படக்கூடிய உமர் பின் அப்துல் அசீஸ். அவங்க வாழ்க்கை குறிப்பு எடுத்துப்பாரு. வீட்டில் சமைப்பதற்கு கூட உணவில்லாமல் வாழ்ந்த ஒரு பெருமகனாருக்கு பேரு ஹஸ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ். இன்று உலகமே பலஸ்தீனத்தினை நோக்கி துவா செய்து கொண்டிருக்கிறது. உமர் பின் அப்துல் அசீஸுடைய ஆட்சி பறந்து விரிந்து விசாலமான நேரத்தில் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் நிம்மதியாக வாழ்ந்த பகுதிக்கு பேர் பலஸ்தீன். அந்த மாபெரும் ஆளுமை உமர் பின் அப்துல் அசீஸ் கடைசி வரைக்கும் ஏழ்மையாக வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்களை பார்த்து உலகம் நடுநடுங்கியது. காரணம் அவர்களுக்குள் இருந்த ஈமானிய சக்தி. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறோம்? ரமதானுடைய காலம் கணிந்து விட்டால் பள்ளிவாசலை தொடச்சு வாஷ் அவுட் பண்ணி வெளியில் அனுப்பிடணும் அப்படிங்கிற கான்செப்ட் முஸ்லீம் சமுதாயத்துடைய உள்ளத்தில் ஆழமாக இறங்கிருச்சு. ரமதானுடைய நேரம் அல்லாத நேரங்களில் தொழுகைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, பள்ளிவாசலுக்கு மழைக்கு கூட ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பிரச்சனைகளும் அடுத்தடுத்து இந்த தேசத்தில் வந்து கொண்டிருந்தாலும் கூட அதன் மூலமாக ஒரு படிப்பினைகளை அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு கொடுத்தாலும் கூட திருந்துவதற்காக முடியல. பர்மால 1950 வாக்கில் இந்த தேசத்திலிருந்து பல ஷேகுமார்கள் தரீகத்துடைய ஆன்மீக பயணத்திற்காக வேண்டி அங்கே பயணித்திருக்கார். ஹஸரத் அல்லாமா சையாய் ஏஷியா சர்க்கார் மஸஹர் ரப்பானி போன்ற ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரும் பெரும் ஷேகுமார்கள் பர்மாவிற்கு சென்றிருக்கிறார். எல்லா ஷேகுமார்களும் சொன்ன ஏகோபித்த முடிவு, பர்மாவுடைய மக்களே, நிறைய விடயங்களில் நீங்கள் அல்லாஹ்விற்கு மாற்றமாக இருக்கிறீர்கள். நீங்கள் இவ்வாறே செய்தால் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை இழப்பீர்கள் என்று முற்கூட்டியே எச்சரிக்கை செய்து கூட அந்த மக்கள் திருந்தவில்லை.
அதற்கு பிறகு ஏற்பட்ட கலவரங்கள், மொத்தமாக அனுப்பப்பட்ட விதங்கள், ரோஹிங்கியா முஸ்லிம்களுடைய அந்த உயிர் பலிகள் அனைத்தும் இன்று உலகம் மறக்கவில்லை. அல்லாவிற்கு அஞ்சவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களில் முஸ்லிம் சமுதாயம் குறை வைத்தால், அல்லாஹ் கூறிய அடிப்படையில் வாழவில்லை என்றால், இபாதத்துக்களில் கவனத்தை செய்யவில்லை என்றால், தொழுகையில் கவனக்குறைவாக இருந்தால், கண்டிப்பாக இறைவனுடைய கோபம் என்பது இந்த சமுதாயத்திற்கு ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிரபஞ்சத்துடைய ஆக பேரருளாக வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜமாலியத்துடைய உச்சகட்டமாக வந்து தனது மிகவும் நேசத்திற்குரிய ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, சல் யா ரபீஆ துஅத்த, என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன போதும் கூட ரபீஆ ரலியல்லாஹு நாயகமே உராஃபகத்தக ஃபில் ஜன்னah, சொர்க்க நான் உங்களோட இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். உலகம் வேணாம், மறுமை வேணாம், எதுவுமே வேணாம் நாயகமே, உங்க காலடியில் சொர்க்கத்தில் நான் இருந்துக்கிறேன் நாயகமேன்னு கேட்கிற அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் அதிகமான சஜிதாக்களை வைத்து எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இஷ்குர் ரசூலில் ஆஷிகுர் ரசூல் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற இன்று நிறைய நபர்கள், நான் அபிநேசத்தில் இருக்கேன், நான் தரீக்கத்தில் பயணிக்கிறேன், நான் வழிமார்களுடைய தொடர்பில் இருக்கிறேன் என்று தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிறைய நபர்கள் தொழுகையில் அசால்ட்டாக இருக்காங்க. தர்காவிற்கு செல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் தொழுகைகளில் பேணுதல்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கணும். எல்லா தரீக்கத்துடைய ஷேகுமார்களும் அனைத்து ஆன்மீகவாதிகளும் சொன்ன ஒரே விஷயம், ஷரீஅத்து இல்லாத தரீக்கத்து குப்பை. தரீக்கத்தும் வேண்டும், ஷரீஅத்தும் வேண்டும். சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சையது தாயிஃபா, ஆன்மீக பேரரசர் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒருவர் காற்றில் பறப்பதை நீ பார்க்கிறீர், தண்ணீரில் நடப்பதை பார்க்கிறாய், ஆனால் அவர்களுக்குள்ளே தொழுகை இல்லை என்றால் அவர் சரியில்லை என்பதை நீ தீர்மானித்துக் கொள் என்று சொல்லுகிறார். தொழுகைதான் அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், மார்க்கத்துடைய தூண் தொழுகை. தொழுகை ஒருவருக்குள்ள இல்லைன்னா எதுவுமே இல்லை. இதுதான் வழிமார்கள் நமக்கு சொன்னது. அதனால தான் ஷேகுமார்களிடத்தில் போய் பைஅத்தை வாங்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் நிறைய விஷயத்தை சொல்லுவார்கள், அதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு. முதலில் ஷேகுமார்கள் சொல்லுவது, உங்களுக்குள் தொழுகை சரியாக இருக்க வேண்டும் என்ற வசியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் தான் சொல்லுவாங்க. தரீக்கத்துடைய ராஜபாட்டையில் பயணிக்கின்ற அத்தனை நபர்களுமே தொழுகையை சரியாக பேணினார்கள். சிலுவை போர் யுத்தம் கடுமையாக நடக்க போகிறது. விடிஞ்சா போர், பல லட்சக்கணக்கான படைகள் முஸ்லிம் சமுதாயத்தை எதிர்த்து கொண்டு வருகிறது என்ற செய்தி சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய காதுகளில் வருகிறது. பதட்டத்தோடு முஸ்லிம் சமுதாயத்துடைய மக்கள் இருக்கிற போது ஒன்றுமே செய்யாத தளபதி சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி நேராக வந்தார், முசல்லாவை வெறித்தார். இரவு முழுவதும் தொழுது கொண்டே இருந்தார். தொழுதார் அழுதார், தொழுதார் அழுதார், தொழுதார் அழுதார், தொழுது கொண்டே இருக்கிறார். தஹஜ்ஜுடைய நேரத்தில் செய்தி வருகிறது, கடல் வழியாக வந்த அத்தனை கப்பல்களும் சூறாவளி காற்றின் மூலமாக சுக்குநூறாக உடைத்து விட்டது என்று. பக்கத்தில் வந்த சிப்பாய் சொன்னார், கடலுடைய தண்ணீரின் காரணமாக கப்பல்கள் மூழ்கடிக்கப்படவில்லை, சலாஹுத்தீன் அய்யூபியின் கண்ணீரின் காரணமாக கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன. எல்லா அதிகாரத்துடைய உச்சபட்சத்தில் இருந்த அத்தனை முஸ்லிம் சமுதாயமும் இபாதத்துக்களில் தொழுகைகளில் பேணுதலாக இருந்துச்சு. அஸ்ஸுல்தானுல் அதீம் மலிக்குல் ஹிந்த் ஆலம்கீர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி பேரை சொன்னாலே சில பேருக்கு வைத்தறிச்சலாரு. இந்த தேசத்தை கட்டமைத்த மாபெரும் அரசர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி, அவங்களுடைய வரலாறுல இருக்கு. இரவுல 6 மணி நேரம் நின்று வணங்குவார். ராஜாங்கத்தை நடத்திய பேரரசர் 6 மணி நேரம் நின்று அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் அழுது 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 கேட்ட வரலாறு கேட்கிற போது ஆச்சரியமா இருக்கு.
பத்ருடைய யுத்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது துஆ செய்கிறார். புயல் அடிக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது துஆ செய்கிறார். வேகமாக காற்றடிக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலின் பக்கமாக வேகமாக வந்து துஆ செய்கிறார்கள். மழை வேகமாக படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் பக்கமாக விரைகிறார்கள். எந்த ஆபத்து இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த ஆயுதம் என்பது தொழுகை என்பது தெளிவாக ஹதீஸில் இருக்கு. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்று முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில தொழுகையே இல்ல. யா அல்லாஹ் பலஸ்தீனத்தை காப்பாத்து, யா அல்லாஹ் எங்களுடைய குடியுரிமையை காப்பாத்து, யா அல்லாஹ் எங்களுடைய அதை காப்பாத்து, யா அல்லாஹ் இதை காப்பாத்து. உன்கிட்ட தொழுகையே இல்லை, நீ செய்யற துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா? போர்க்களத்தில் கூட தொழுகையினை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நின்று தொழ முடியலையா, அமர்ந்து தொழுகு. அமர்ந்து தொழ முடியலையா, படுத்து கொண்டு தொழுகு. படுத்து கொண்டு கூட தொழ முடியலையா, குப்புறப்படுத்த அல்லது ஒருக்கணிக்கப்படுத்த அல்லது கண்ணால் செய்கை செய்து கூட தொழ வேண்டும் என்ற மார்க்க சட்டத்தினை உடைய அந்த மார்க்கத்தில் இருக்கிற இன்று நபர்கள் சர்வசாதாரணமாக தொழுகைகளையும் இபாதத்துக்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நாம் ரமதான்ல மட்டும்தான் செய்வேன் என்று துணிச்சலாக செல்லக்கூடிய இந்த நேரத்தில் முஸ்லிம் சமுதாயம் தனது ஒட்டுமொத்த பலவத்தையும் இழந்து கொண்டு இருக்கு. கர்பலா போர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் அன்பு பேரர் சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு விடிந்தால் போர்க்களம். கடைசியா ஹுசைன் ரலியல்லாஹு எதிரி படையிடத்துல கேட்ட வாய்ப்பு என்ன தெரியுமா? ஒரு நாள் விட்டுருங்க, நாளைக்கு வச்சுக்கலாம், வரலாற்றை புரட்டிப்பாரு. அனைவரையும் செல்ல சொல்லி போயிட்டாங்க. போங்க இனி தனியாக. இரவு முழுக்க எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது பேரரை தூக்கி தூக்கி கொஞ்சினார்கள், எந்த சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை சுவனத்துடைய இளைஞர்கள் என்று சொன்னார்கள். விடிந்தால் போர்க்களம், எதிரியுடைய படைகள் சுக்கு நூறாக உடைப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் அன்றைய தினத்தை போல நிம்மதியான தொழுகையினை என்றுமே தொழுததில்லை. ஹுசைன் இப்னு அலி மௌலா கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்கள் அழுது அழுது கர்பலாவுடைய போருக்குடைய அந்த போருக்கு முன்னாள் இரவில் அவர்கள் தொழுதார்கள் என்ற வரலாற்றில் இருக்கு. எந்த வழிமார்களும் இறைநேசர்களும் தொழுகைகளை பற்றி அசாதாரணமாக கவனக்குறைவாக இருங்கள் என்று சொல்லல. அனைவர்களும் தொழுகைகளைத்தான் பேணுதலாக தொழுதார்கள். தொழுகைகளை தன்னிலை மறந்தார்கள். அந்த எதிரிகளுடைய தாக்குதல்கள் கூட தொழுகையில தான் வந்துச்சு. மருதநாயகன் ஒரு படம் வந்துச்சு, முக்கியமான ஒரு நபர் நடித்தார். தப்பாக சித்தரித்ததால முஸ்லிம் சமுதாயம் அதை எதிர்த்தது. எவ்வளோ பெரிய வீரர் தெரியுமா மருதநாயகன். மருதநாயகத்துடைய பல்வேறு வரலாற்றில் ஒரு வரலாற்று குறிப்பு என்பது அவர்களை தூக்கிலிட்டார்கள் என்ற வரலாற்று குறிப்பு இருப்பதை போல அவர்கள் தொழுகையில் இருக்கின்ற போதுதான் அவர்களை கைப்பற்றினார்கள் என்று இருக்கு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக இருக்கிற திருப்புரம் ஒன்று. ஹஸரத் சையதுனா சிக்கந்தர் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சில குறிப்பிட்ட நபர்கள் ஷஹீதாக்குவார். அவர்களை ஷஹீதாக ஆக்குவதற்கு தேர்ந்தெடுத்த நேரம் என்பது தொழுகை. அவர் தொழுகையில் இருக்கும்போது தான் அவங்கள ஷஹீதாக்கினார். நீங்கள் எப்படியே போனீங்கன்னா காட்டு பாபா அப்படின்னு சொல்லி திருமயத்தில் ஒரு தர்கா இருக்குது, அவருடைய வரலாறு ஏற்று பாருங்கள். அவர்கள் ஷஹீதாக ஆக்கப்படுவார்கள். அவர்கள் ஷஹீதாக ஆனது தொழுகையில் இருக்கின்ற போது ஷஹீதாக வேண்டும் என்று பல நல்லடியார்கள் துவா செஞ்சார். ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தக்பீர் கட்டுகிற போதுதான் கொலை செய்யப்படுகிறாங்க. இதுவெல்லாம் நாதாக்கள் கேட்டு வாங்கிய ஷஹாதத்துடைய பதவி. உன்னை நான் நினைத்து கொண்டு உருகி உருகி தொழுது கொண்டிருக்கிற போது எனக்கான மௌத்தை தார் ரப்பே என்று சாலிஹீன்கள் கேட்டு பெற்றார்கள். தொழுகை அவ்வளவு புண்ணியமானது. தொழுகையுடைய விடயத்தில் அசால்ட்டாக சாதாரணமாக இருப்பது என்பது அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய நபர்களுக்கான அழகு இல்லை. நான் பச்சை தலைப்பா கட்டிக்கிறேன், தர்காவுக்கு போவேன், தொரீகத்தில் இருக்கேன், எனக்குள்ள தொழுகை இல்லைனா, எனக்குள்ள ஷரீஅத்து இல்லைனா தரீகத்துவாதி என்று சொல்லக்கூடாது. சையதுனா கௌசுல்லாஹ் அப்துல் முஹையத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவரிடத்தில் ஒருத்தவர் வரார். நாயகமே என் வீட்டில் வரக்கத்து வரலை. அப்படியா, போய் தொழுகு அனுப்பி வச்சுறாங்க.
கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வராரு, நான் தொழ ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் வீட்டில் பரக்கத்தில்லை. வீட்டில் இருக்கிற நபர்களை எல்லாம் தொழ சொல்லு என்று வலிகள் கோமான் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி விடுகிறார்கள். சென்று விடுகிறார்கள். சில தினங்களுக்கு பிறகு மீண்டும் வருகிறார். நானும் தொழுகிறேன், என் வீட்டில் இருக்கிறவங்களும் தொழுகிறாங்க, ஆனால் வீட்டில் பரக்கத்தே இல்லை. அப்படியா, சரிவா உன் வீட்டை பார்க்கலான்னு போகிறாங்க. வீட்டை பார்ப்பதற்கு முஹியத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லுகிறார்கள். பப்பரப்பான வீட்டுக்கு வந்திருக்கு. வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தைகளை ஆன்மீகவாதிகள் என்று தன்னை தம்பட்டம் அடிக்கக்கூடிய அனைத்து நபர்களும் நெஞ்சத்தில் சுமக்க வேண்டிய மிக உன்னதமான வார்த்தை. முஹியத்தீன் ஆண்டகை சொன்னார்கள், வீட்டுக்கு திரையை போடுப்பார். தொழுகை இல்லாத ஒருவர் பார்வை எந்த வீட்டில் படுகிறதோ, எந்த அளவிற்கு படுகிறதோ, அந்த பார்வை படக்கூடிய இடத்தில் இருந்து பரக்கத்து போயிடும். வீட்டுக்கு திரையை போடு. திரையினை போட்டதற்கு பிறகு வீட்டில் பரக்கத்து வந்தது என்பது கௌசுல் ஆலமுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சான்று. ஒருவர் வருகிறார், முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வருகிறார். நாயகமே, ஒரு மசாலா, ஒரு சட்டம். என்ன சட்டம்? எங்கள் வீட்டில் ஒரு பானை இருக்குது, மண் பானை. அந்த பானை முழுக்க சாப்பாடு இருக்குது. அதில் மேலாப்பில் கழுதை வாய் வச்சிருச்சு. என்ன செய்யணும்? நாங்கள் ஏழை, சாப்பாடு சாப்பிடலாமா? கேட்டது ஒரே ஒரு சட்டம். மண்பானை நிறைந்து உணவு இருக்கிறது, நாங்கள் ஏழை, எங்களுக்கு அதை விட்டால் கதி இல்லை, அந்த சாப்பாடு சாப்பிடலாமா? கேள்வி. முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு கேள்விக்கு 4 பதில். கழுதை வாய் வைத்தால் மேலாவது இருக்கக்கூடிய அந்த உணவை, அதாவது 4 பங்கு உணவை தூக்கி வீசிவிட்டு 3 பங்கு உணவை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். ஒரு கால் நாய் வாய் வைத்து விட்டால், அடுத்து அவங்களே பதில் சொல்றாங்க, நாய் வாய் வைத்து விட்டால் மேலாப்ப இருக்கக்கூடிய பாதி உணவை தூக்கி வீசிவிட்டு மீதி உணவை உபயோகித்துக் கொள்ளுங்கள். 4 கால் என்று அழைக்கப்படக்கூடிய பன்றி வாய் வைத்தால் 4 பகுதியில் 3 பகுதியினை தூக்கி வீசிவிட்டு எஞ்சி இருக்கிற உணவை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முடிக்காமல் வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு தனது பெயரால் வியாபாரத்தை நடத்தக்கூடிய பல்வேறு தரப்பட்ட நபர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார்கள். முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தொழுகை இல்லாதவர் வாய் வைக்க தேவையில்ல, சட்டியை தொட்டாலே சட்டியை தூக்கி வீசிருன்னு சொல்லிட்டார். சாப்பாடு பிரச்சனை இல்லை, சட்டியவே தூக்கி வீசிருன்னு சொன்னாங்க. எல்லா வழிமார்களும் ஷரியத்துடைய விஷயத்தில், இபாதத்துடைய விஷயத்தில் கடுமையாக இருந்தார்கள். அதிலேயும் வழிமார்களிலே உன்னதமான வழியாக, வழிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி இபாதத்துக்களுடைய விடயத்தில் கடுமையான கவனத்தை செலுத்தினார்கள் என்று இருக்கு. எனவே ரமதானுடைய காலம் மட்டும்தான் இபாதத்து செய்யணும், மற்ற காலத்தில் இபாதத்து செய்யக்கூடாது என்றெல்லாம் கேள்வி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சொல்லுகிறது, கடைசி நேரத்தில் நபி இவர்களால் நடந்து வர முடியாத அளவுக்கு தளர்ச்சி என்பது தாஹா நபியின் உடலில் ஏற்படுகிறது. சஹாபாக்கள் அறிவிக்கிற அறிவிப்பில் பார்க்கிறோம், நாங்கள் அழுதோம். நபி அவர்களை 2 சஹாபாக்கள் பிடித்து கொண்டு தூக்கி கொண்டு வந்தார்கள். தொழுகையிற்காக, ஜமாத்திற்காக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாங்கள் பார்த்தோம். ரசூலுடைய 2 கால் பாதங்களும் மண்ணிலே கோடை கிழித்து கொண்டு வந்தது. தொங்கிய கால்களோடு தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவதற்கு கூட நிலையில்லாத அந்த நேரத்திலேயும் பள்ளிவாசலுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த காட்சியினை உலகம் கண்டது என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். அந்த ரசூலுடைய உம்மத்து இன்று இபாதத்துக்களில் குறை, தொழுகையில் குறை. ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் இபாதத்து இருக்கிறது, மற்ற மாதத்தில் இபாதத்து தேவையில்லை என்று ஒதுக்குவதான வக்ஃப் வாரிய பிரச்சனை,
பல்வேறு பிரச்சனை என்று அடுத்தடுத்து முஸ்லிம் சமுதாயத்துடைய தோல்விகள் என்பது தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, நம்முடைய பலத்தை கூட்ட வேண்டும் என்றால், பொருளாதார ரீதியிலையும் மன ரீதியிலையும் நாம் உறுதியாக ஆக வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய சமுதாயத்தில், அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அழுது நாம் கேட்க வேண்டும், இபாதத்தை அதிகப்படுத்த வேண்டும், தொழுகையை மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.